As Christians, we are living in very exciting days. கிறிஸ்துவாகிய நாங்கள் மிக பரபரப்பான காலங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை விசுவாசிக்கிறீங்களா? Amen. But these are the days when we need to understand who our God truly is. ஆவே இந்த நாட்களிலே எங்களுடைய தேவன் யார் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு Because our God is a history maker. எங்களுடைய தேவன் ஒரு சரித்திரத்தை உருவாக்குற தேவன். And he wants to use you to make history and to change history. ஆவே தேவன் என்ன விரும்புகிறார்? உங்களை பயன்படுத்தி அந்த சரித்திரத்தை உருவாக்க வேண்டும். But we also need to understand that our God wrote history before it happened. ஆவே ஒரு காரியம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய தேவனானவர் ஒரு சரித்திரம் நடக்க முதலாவே அந்த சரித்திரத்தை எழுதி இருக்கிறார். That whatever is written in here, it has either happened or is going to happen. ஆவே வேதாகமத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அது ஏற்கனவே நடந்த ஒரு காரியம் அல்ல நடக்க போற காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. If we understand the word of God, there is no reason for us to live in fear or doubt or have any issues in our life, because the word of God is a strong strength within us. நாங்கள் விளங்கிக் கொள்வோமா இருந்தால் எந்த ஒரு சம்பவத்தை குறித்து அல்ல என்ன நடக்கிற என்பதை குறித்தோ நாங்கள் போராடப்பட போறது இல்லை. ஏன்னா எங்களுக்கு விளங்கும் அவர் சொன்னதின்படி தான் சகலது நடந்து கொண்டிருக்கிறது. And as Christians in these days, there are 3 books that we need to be reading and understanding. நாங்கள் தேவனுடைய புத்தகங்களை 3 புத்தகங்களை நாங்கள் விளங்கி அதை வாசிக்க வேண்டும். One is the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷம். Because it's a book that talks about the end times. ஆவே வெளிப்படுத்தின விசேஷத்திலே கடைசி காலத்தை குறித்ததான விளக்கம் இருக்கிறது. The end times for us, the church, how is it going to all work out for எங்கள் us? ஒவ்வொருவருக்கும் இந்த கடைசி காலம் அப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். And this book says if you read it, there's a blessing for you. ஆனா வேதம் என்ன சொல்லுது? வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்தாலே பாக்கியவான்களா. Doesn't say you have to understand it all. அத விளங்கி கொண்டா இல்ல வாசித்தாலே ஆசீர்வாதம். If you read it, there's a blessing. ஆவே நான் வாசிக்கும் பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதம். The next book is the book of Zechariah. அடுத்த புத்தகம் சகரியா புத்தகம். Because this book talks about the end time for the Jews. ஆவே சகரியாவும் யூத ஜனங்களுடைய கடைசி காலத்தை குறித்து பேசுறார். And the other book is the book of Daniel, because it talks about the end times for the nations. அடுத்த தானியேலுடைய புத்தகம் அதாவது ஜாதிகளுடைய கடைசி நாட்களுடைய காரியங்களை குறித்து சொல்லுகிறது. So all these things are intertwined: the church, the Jewish nation, Israel. ஆவே நான் பார்க்கிறோம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு சரித்திரமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. சபை, இஸ்ரவேல் ஜனங்கள், ஜாதிகள் இவை எல்லாம் சேர்ந்து ஒரு சரித்திரமாய் அங்கே சொல்லப்படுகிறது. And so as Christians we need to have a heart for these 3 things. கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இந்த 3 காரியங்களை எங்களுடைய இருதயம் இருக்க வேண்டும். A heart for the nations. அதாவது ஜாதிகளுக்காக எங்களுடைய இருதயம் இருக்க வேண்டும். A heart for Israel. இஸ்ரவேலுக்காக எங்களுடைய பாரம் இருக்க வேண்டும். And a heart for the church and the kingdom of God. சபைகளை குறித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எங்களுக்கு பாரம் இருக்க வேண்டும். Those 3 things give us enough to pray about in one day without praying for ourselves even. நாங்கள் எங்களுடைய சொந்த காரியங்களுக்கு ஜெபிக்கிறதை விட நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்க நல்ல ஒரு காரியமாய் இருக்கிறது. But today we're going to look at the book of Daniel. இந்த நாளில் தானியேல் புத்தகத்தை பார்க்க போகிறோம். Because out of this book we can see 4 principles that if we allow to be outworked in our life, it will change how we live. 4 விதமான முக்கியமான காரியங்களை தேவன் பேசுறார். எப்படி எங்களுடைய ஜீவியம் மாற்றப்படும் இதற்குடாக. So if you have your Bibles with you, turn to Daniel chapter 1 and verse 8. தானியேல் அங்கே முதலாம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். Daniel chapter 1 and verse 8. ஆவே முதலாம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தை தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். But Daniel purposed in his heart that he would not defile himself with a portion of the king's meat, nor with the wine which he drank. Therefore he requested of the prince of the eunuchs that he might not defile himself. This says that Daniel, he purposed in his heart that he would not defile himself. ஆவே அந்த வசனத்திலே தானியேல் கமாண்ட் வரவணும். தானியேல் தீர்மானம் எடுத்தான் எந்த ஒரு காரியம் தன்னை அசுசிப்படுத்த முடியாது. He chose not to walk in the ways of the world. உலகத்தினுடைய திட்டுகளிலே நடக்க மாட்டேன் என்று அவன் தீர்மானம் எடுத்தான். He chose to be true to God. தேவனுக்கு உண்மையா நடக்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு இருந்தான். And that is number 1 principle, that we have to purpose in our hearts to walk true for God. ஆவே இது முதலாவது அது ஒழுங்குமுறையா இருக்கிறது. நாங்கள் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் நடக்க வேண்டிய அந்த தீர்மானம். That we have to choose to not let the things of this world to defile our lives. இந்த உலகத்திலே இருக்கிற காரியங்களை எங்களை தீட்டுப்படுத்தாதபடி நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். So Daniel was not dictated to by the world. ஆவே தானியேலுக்கு இந்த உலகம் சொல்றதுபடி அவனுக்கு செய்ய தெரியாது. It was the word of God that dictated and defined his life. தேவனுடைய வார்த்தை தான் அவனுக்கு எப்படி நடக்க வேண்டும் என்று அவனுடைய வாழ்க்கையின் முடிவை குறித்து அங்கே சொன்னது. It is the word of God that should define our lives in these days and not the works of the world.
world. தேவனுடைய வார்த்தை தான் எங்களுடைய ஜீவியத்தை மாற்ற வேணும் அல்ல தொட வேணும். உலக காரியங்களாலே நாங்கள் தீட்டுப்படக்கூடாது. Our lives have consequences. எங்களுடைய ஜீவியத்திலே நாங்கள் எதை செய்யறோமோ அதுக்கெல்லாம் ஒரு பிரதிபலன் Every இருக்கிறது. word we speak, every action that we outwork in our lives has a consequence that we have to face. நாங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கும் ஒரு பிரதிபலன், அதுக்கு ஒரு முடிவுண்டு. But when we choose to walk in the words of God, according to the words of God, using that as our plumb line, there will be a blessing over us so we can be a blessing to அவை others. தேவனுடைய வார்த்தை வந்து எங்களுடைய ஜீவியத்திலே நாங்கள் போகிற ஒரு போக்கான கருவியாக நாங்கள் நினைப்போமா இருந்தால் அது எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியதா எங்களுடைய ஜீவியம் இருக்கும். We were not created for ourselves. எங்களுக்காக நாங்கள் சிருஷ்டிக்கப்படவில்லை. We are not here for ourselves. எங்களுக்காக நாங்கள் இந்த பூமியிலும் இல்லை. God gave you a purpose and a calling upon your life so that he could bless you, so that he could use you to touch the world. தேவன் எங்களை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்குடாய் உலகத்தை தொடும்படியாய். Life is not all about me. ஆவே வாழ்க்கை என்பது என்னை குறித்தது மட்டுமல்ல, நாங்கள் அப்படி நினைக்க கூடாது. It's about God using me to build his ஏன்னா kingdom. தேவன் என்னை தம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் It's பயன்படுத்துகிறார் about என்பதை my மறக்க hands கூடாது. being his hands. ஏன்னா என்னுடைய கரங்கள் அல்ல அவருடைய கரங்களாய் It's அது about மாற்றப்பட my voice வேண்டும். being his என்னுடைய voice. சத்தம் அல்ல அவருடைய சத்தமாய் மாற்றப்பட It's வேண்டும். about my spirit being entwined with his என்னுடைய ஆவி spirit. அல்ல அவருடைய ஆவி கூடாக நான் என்னுடைய ஆவி கிரியை செய்ய வேண்டும். When we allow the world to infiltrate our eyes, our mouths, our ears, our spirit, we are not useful vessels for God. நாங்கள் இந்த உலகமானது எங்களுடைய சிந்தியை, எங்களுடைய ஆவியை, எங்களுடைய கண்களை, எங்களுடைய புலன்களை அங்கே தொடுமாய் இருந்தால் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக நாங்கள் எதுவும் செய்ய முடியாது, ஜீவிக்க So முடியாது. we have to choose, we have to purpose, who are we going to அவை be? நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் என்னவா யாராய் இருக்க போகிறோம். The problem with us, the church and the world, is we let the world dictate to us who we should be. நாங்கள் சபையில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் உலகம் எங்களுக்கு எப்படி நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லுதோ அதன்படி சிலவளை நடந்து கொள்ள விரும்புகிறோம். And then we walk in the world's ways. அதனாலே நாங்கள் உலக வழிகளை நடக்க And ஆரம்பிக்கிறோம். then what happens to God in our life? ஆவே தேவனுக்கு என்ன நடக்கிறது? எங்களுடைய ஜீவியத்திலே கிரியை செய்கிற He தேவனை நாங்கள் எந்த becomes இடத்துல விடுகிறோம்? small. He becomes small. தேவன் சிறிதாகிறார். The enemy becomes big. சாத்தான் எங்களுக்கு மேதாக சத்ரு And we பெரிதாகிறார். have no authority to overcome the works of the இதனாலே enemy. சத்ருடைய காரியங்களை நாங்கள் மேற்கொள்ளக்கூடியதான அதிகாரத்தை இழந்து விடுகிறோம். So Daniel, he purposed in his life to walk as God chose him to தானியேலுடைய walk. ஜீவியத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய முழுதான நோக்கமும் திட்டமும் தேவனுடைய வழியில நடக்க முடியாது தேவனுக்கு அனுமதி கொடுத்தார். Daniel was a refugee. அவை தானியேல் ஒரு அகதியாய் இருக்கிறார். Many people here have had that status in the past. அநேகர் உங்களுடைய ஜீவியத்திலே ஆதி காலத்திலே நீங்க வந்த நாட்களிலே அங்கே நீங்கள் அகதிகள் என்ற ஒரு நிலைமையில இருந்திருக்கலாம். And King Nebuchadnezzar took Daniel, Shadrach, Meshach, Abednego. They took him out of their homeland and took them to a place called Babylon. ஆவே நாங்கள் பார்க்கிறோம் அங்கே நேபுகாத்நேச்சர் அங்கே சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ இந்த மூன்று பேரையும் அவருடைய சொந்த தேசத்திலே இருந்து பிடுங்கி பாபிலோனுக்கு கொண்டு போகிறார். And they started off as slaves. ஆவே அடிமைகளாக அவருடைய ஜீவியம் But ஆரம்பிக்கப்படுகிறது. then they were chosen by Nebuchadnezzar to come into his castle to be trained as wise men. ஆவே நேபுகாத்நேச்சருடைய அரண்மனையிலே அவர்கள் ஞானவான்கள் என்று தெரியப்பட்டு அங்கே பயிற்றுவிக்கப்படவும் அங்கே அவர்களுக்கு ஆயத்தம் செய்யப்பட்டது. And so the king wanted to feed them well. ஆவே அந்த ராஜா நல்ல சாப்பாடை கொடுக்கணும் என்று விரும்பினார். But Daniel said, "No, we don't want of this food. ஆவே தானியேல் சொன்னார் இந்த சாப்பாடுகள் எங்களுக்கு வேண்டாம். Let us eat whatever we need to eat as Israelites. எங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன மத்தியில் எங்களுக்கு என்ன தேவையோ அந்த உணவை நான் And போஷிக்கட்டேன். after some days, come and test us if we are any different from these other wise ஆவே நீங்க சொன்ன young men you சாப்பாடை have நாங்கள் chosen." சாப்பிடாமல் நாங்கள் கேட்கிற சாப்பாடை தாருங்கள் அதன் பிறகு எங்களை வந்து சோதித்து பாருங்கள் மற்றவர்களும் பகங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது. So these four guys, they're just young, 17, 18-year-olds. They decided வாலிபர்களும் that they 18 வயதானவர்கள் வாலிப பிள்ளைகள் were going to fast, not totally, but fast from the delicacies that were put before them. ஆவே அவளுக்கு முன்பதாக அங்கே சோதிக்கப்படக்கூடிய விதமாக போடப்பட்ட அந்த உணவில இருந்து தங்களுக்காக வேறு பிரித்து இதைத்தான் உண்போம் என்று தீர்மானம் And it எடுத்தார். says that after some days, that when they were checked, that these four guys had 10 times more wisdom than the other wise young men who were there. ஆவே நாங்கள் பார்க்கிறோம் இவர்கள் அங்கே மரக்கறி மட்டும் புசிச்சு கொண்டு இருக்கிறாள். இவர்களை அங்கே பத்திராலை சோதிச்சு பார்த்த பொழுது அவள் பார்க்கிற 10 மடங்காக அவளுக்கு இருக்க ஞானமும் அறிவும் உற்சாகமும் இருக்கிறது. And so what happened while they were in the king's palace, King Nebuchadnezzar, he has this dream, which is a God-given dream.
dream. ஆவே எங்களுக்கு தெரியும் அங்கே ராஜா நேபுகாத்நேச்சருக்கு அங்கே ஒரு கனவு வருது, சொப்பனம் வருது, தேவனாலே கொடுக்கப்பட்ட ஒரு சொப்பனம். And it was such an amazing dream that Nebuchadnezzar wanted to know the interpretation of it. ஆவே இப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை காணும் பொழுது அவராலே அதை முடியல அப்படியே அடக்கி வைக்க அதனுடைய மொழிபெயர்ப்பு அதாவது விளக்கம் தேவை என்று விரும்பினார். But somehow he forgot the dream. ஆனால் ஏதோ விதமா அந்த கனவை சிலதை மறந்து போயிட்டார். Maybe he ate too much cheese the night before, who knows, but he forgot the dream. ஆவே முன்னாள் சில கூட சீஸ் சாப்பிட்டாரு, பழஞ்சோறு சாப்பிட்டாரு தெரியாது, அவர் மறந்து போயிட்டார். Too much rice, yeah. So all rice. So what he did, he said to all these wise men, he said, I want you to tell me what was the dream and what was the interpretation. ஆவே அவர் வந்து தன்னுடைய ஞானிகளிடம் கேட்டார், என்னுடைய கனவையும் சொல்லி அதனுடைய விளக்கத்தை சொல்லு. And they're saying, well, that's impossible. ஆவே அவள் சொல்லிச்சுனா இது சரியான கஷ்டம் ராஜாவே. Now just think about that. Men, if your wife woke up in the morning and said, look, I had this amazing dream last night. Well, I can't remember what it is. You tell me what it was. ஆவே ஆம்பளை பிள்ளைகள் நீங்க நினைச்சு பாருங்க, உங்க மனைவி விடிய எழும்பி ஐயோ எனக்கு ஒரு கனவு வந்ததப்பா அதை மறந்துனே நின்ன கனவுன்னு சொல்லும் பாப்பம் என்றால் உங்க நிலைமையை யோசித்து பாருங்க. You're going to say to your wife, and neither, how can I do that? You know, how am I in your brain to see what you what dream you had? என்ன தெரியும் உன்ன மண்டைக்குள்ள நான் அப்ப இருந்தேன், எனக்கு என்ன தெரியும் நீ என்ன கண்டியன்னு. And so that's an impossible thing that Nebuchadnezzar is asking these young guys. தன்னுடைய கல்தையரை கூப்பிட்டு கேட்கிற காரியம் அது முடியாத ஒரு காரியம். And so Nebuchadnezzar gets angry because for 3 years he's had all these young men, training them, feeding them, keeping them in his house, and now suddenly he asks them to do one thing and they can't do it. ஆவே இப்ப நேபுகாத்நேச்சர் சரியான கோபம் என்னன்னு சொன்னால் இப்பொழுது ஞானிகளை கூட உள்ளாக அவர் பயிற்றுவிச்சு அவர்களை வைத்திருக்கிறார், சாப்பாடு கொடுக்கிறார், அவற்றை கனவை கூட சொல்ல முடியல. I think parents feel like that sometimes, isn't it? சில பெற்றாருக்கும் இப்படியாக சில keep our children home, feed them, clothe them, look after them, ask them to do the dishes. No, why should I do the dishes? ஆவே எல்லாம் நீங்க செய்தும் ஒரு காரணம் இந்த கோப்பையை கழுவிடு புள்ள சட்டியை கழுவிடனே நான் செய்யணும். Not that I have kids, but I lived in a lot of your homes. So. புள்ளிகள் இல்ல உங்க அநேக வாழ்றபடியே எங்களுக்கு தெரியும் அவன் முகபாவனியலும் அவன் கிரியலும். Yeah, so Daniel here, Nebuchadnezzar gets really angry and he says, I want you to kill all these wise men if they cannot do what I'm asking them to do. ஆவே அங்க நேபுகாத்நேச்சருக்கு சரியான கோபம் வந்து அவர் சொல்றார், இந்த ஞானவான்கள் ஞானிகள்னு நான் அழைக்கிறவர்களுக்கு என்ன கனவு சொல்ல முடியல, அர்த்தம் சொல்ல முடியல, எல்லாரையும் கொலை செய்யும்படி. And so in Daniel 2 verse 16 it says that Daniel, he hears about this, he goes to the chief of the eunuchs and he says, can you give us some time? ஆவே அங்க 2:14 நாங்கள் வாசிக்கிறோம், தானியேல் வந்து ராஜாவிடத்தில் போய் சொல்லுகிறார், இந்த சொற்பத்தின் அர்த்தத்தை நாங்கள் ராஜாக்கு சொல்லும்படியாக தயவுசெய்து எங்களுக்கு கொஞ்சம் டைம் தவணை தேவை. Why does Daniel need time? ஏன் தானியேலுக்கு நேரம் தேவை என்ன நினைக்கிறீங்க? Because he wants time to pray. ஏன் அவர் வந்து ஜெபிக்கிறதுக்கு அந்த தவணை தேவை. He wants time to go into the presence of God and see what God is saying about the situation. தேவன் இதை குறித்து என்ன சொல்றார் என்பதை ஆராய வேண்டும். You see, when we have a situation in our life, what do? ஆவே இப்படி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வரும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? Do we say, I need a little bit of time to sort this out? தேவை என்று நாங்கள் சொல்றோமா? So I can go and pray? ஜெபிக்க எனக்கு நேரம் தேவை என்று சொல்றோமா? No, we say, let's go to Sister Jenny and get her to pray for us. ஆவே நாங்கள் என்ன நினைக்கிறோம்? போய் சிஸ்டர் ஜெனிட்ட கேட்டு பாப்போம் ஏதாவது அவ ஜெபிச்சாங்க நீங்க சொல்லுவா. And she will. அப்படிதான் நாங்க நடந்துக்கிறோம். Not that that's wrong, please don't get me wrong, but I'm saying that we have a responsibility first to pray for ourselves. அவட்ட போறது பிழை இல்லை, அதை நான் பிழை என்று சொல்லவில்லை, ஆனா முதலாவது எங்களுக்கு பொறுப்பு நாங்கள் தேவனிடம் செல்ல வேண்டும். When we go into God's presence and when we pray and we sit under his feet and we begin to listen to what he has to say, he brings the answers for the problems. நாங்கள் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து அவர் என்ன சொல்ல வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் அக்கறை அவருடைய கேட்போமாய் இருந்தால் அவருடைய பிரசுத்த அவர் எங்களோடு பேசுவார். Maybe that answer is him saying to me, you need to change in this area if you want to see a change in that சில area. வேளையிலே நாங்கள் தேவனை நோக்கி போகும்போது தேவன் சொல்வார், இந்த சூழ்நிலையை மாற்றணும்னா முதலாவது நீ மாற்றப்பட வேண்டும். You see, some of us treat God like a sugar daddy. ஆவே நாங்கள் எங்கள் தேவனை சிலவளை sugar daddy மாதிரி பாவிக்கிறோம். We only go to him when we need something. God, I lost my job last week, I need another one this week, I can't pay my bills எங்களுக்கு தேவை என்றதான் தேவனை புறம் ஆண்டவரே இந்த வேலையை தொலைஞ்சு போயிட்டு வேலை இல்லா போயிட்டு எனக்கு இன்னொரு வேலையை தாரமில்லை, இதை மாத்தம் அதை மாத்தம்னு நாங்கள் தேவனை கேட்கிறோம். But God is a God. If we go to him every day when a need or a problem arises, he will answer us like that. ஆனா நாங்கள் தினசரி தேவனை போவோமா இருந்தால் அவர் ஒவ்வொரு நாளும் தேவையை
தோல்வியை சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஆனபடினால அவருடைய தினசரி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் நடந்து But கொண்டு if இருக்கு. we only go to him when we have a problem, we will forever be having problems because it take a long time for him to say yes to us or to help us to change நான் those பிரச்சனைகள் areas. நடக்கும் பொழுது மட்டும் பிரச்சனைக்கு பதில் காணும்படியா தேவன்ட போமா இருந்தால் நெடுக எங்களுக்கு பிரச்சனை இருக்கும், பிரச்சனை கூடிக்கொண்டே இருக்கும் என்று நாங்கள் ஒருபோதுமே அதோடைய விடியை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னா நாங்கள் பிரச்சனை மட்டும்தான் தேவன்ட So சொல்றோம். Daniel has a situation, he's going to be killed. ஆவே தானியேலுடைய சூழ்நிலையை பாருங்க, அவன் அங்கே கொலை செய்யப்பட போறான். And he says, God, I don't really want to die right now, I'm only 18. ஆவே அவர் சொல்லிப்ப நான் 18 வயதான ஆண்டவரே இப்பொழுது நான் மரிக்க ஆயத்தம் இல்லை. So he says, let me get my 3 friends, Shadrach, Meshach, Abednego together. We're going to have a prayer நண்பர்களை meeting. நான் கூப்பிடுவேன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. So he doesn't do it alone. அவர் தனியா ஜெபிக்கவும் இல்ல. We heard this testimony of Selvi this morning, how the church people got behind her in a time of need and prayed for her and செல்வியோட counseled her. சாட்சியை நாங்கள் கேட்டோம், எப்படி அவன் போராட்ட வேளையிலே சபை மக்கள் சேர்ந்து உதவி செய்து தாங்கி கொண்டார்கள் And ஜெபத்திலே. how that brought a breakthrough. உண்மையாவே அவாக்கு ஒரு பிரேக் த்ரூ அதுல கொண்டு வந்தது. So the 4 boys, they got together and they prayed. அவை இந்த 4 பேரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். 4 boys, 4 படியங்கள், 4 men, ஆண்கள், ஆண் பிள்ளை, 4 வாலிப boys. பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள். 4 men, 4 4 boys. வாலிப boys. 4 men. I think God is saying something here, church. You better arise, men. அவை ஆம்பளை பிள்ளைகள், வாலிப Because- பொடியங்களுக்கு தேவன் பேசுறார். Since we've been here, நீங்கள் every எழும்ப meeting வேண்டும். that we've been to, that have been prayer meetings, myriads of girls. Where are the boys? அவை இங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லாம் பொம்பளை பிள்ளைகள் வேணும், பொடியங்கள் எங்க போயிட்டாங்க? It's the man who has to lead the family, not the woman. அவை பெண்ணல்ல, ஆண் தான் அங்கே குடும்பத்திலே நடத்த வேண்டும். That's not a cultural thing. தண்ட குடும்பத்தை நடத்த வேண்டும். That's not a Sri Lankan cultural thing. That's a biblical thing. இது ஸ்ரீலங்கன் கல்ச்சர், அது நான் சொல்லல. வேதத்தின்படியாய் ஒரு ஆண் தான் அந்த குடும்பத்தை நடத்த வேண்டும், தகப்பன் நடத்த வேணும். Arise, arise, young men. எழும்ப வேண்டிய நேரமாய் இருக்கிறது. Let's have some Daniels arise in this இந்த church. சபையில டேனியல்கள் எழுப்பப்படட்டும். So these 4 men, they began to pray இந்த together. 4 வாலிப பிள்ளைகள் சேர்ந்து ஜெபிக்க And it says ஆரம்பித்தார்கள். that by the end of the night that Daniel had received a revelation, a perception of what the dream was. நான் பார்க்கிறோம் அங்கே தானியேலுக்கு தேவன் வெளிப்படுத்தினார் அந்த சொப்பனம் என்ன என்று சொல்லி. So when you spend time in prayer with God, தேவனோடு நேரத்தை செலுத்தி நீங்கள் ஜெபிக்கும் He பொழுது will give you a perception, அவர் உங்களுக்கு அதை a வெளிப்படுத்துவார். revelation of how to solve your problem. அதனுடைய அர்த்தத்தையும் அவர் உங்களுக்கு சொல்லுவார், எப்படி இந்த பிரச்சனையை தீர்ப்பது. So that God, when God speaks to you, it brings peace of heart and peace of தேவன் உங்களோட mind. பேசும் பொழுது உங்களுடைய உள்ளமும் உங்களுடைய சிந்தையும் So சமாதானம் when பெறும். you purpose in your heart to follow God, அவை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே தேவனை பின்பற்ற when you தீர்மானிக்கும் பொழுது, spend time in prayer, அவை ஜெபத்திலே தேவனோட நேரம் செலவழிக்கும் பொழுது God will bring revelation to you. தேவன் உங்களுக்கு வெளிப்பாட்டை கொண்டு வருவார். And that will release a power and a promotion into அது your lives. அங்கே வல்லமையையும் உயர்வையும் தேவன் கொடுப்பதை நீங்க So பார்ப்பீர்கள். when Daniel went back to Nebuchadnezzar and தானியேல் says, திரும்ப நேபுகாத்நேச்சர்ட்ட போன I சொல்லும்போது know the dream, அவர் சொல்றார், எனக்கு உம்முடைய சொப்பனம் தெரியும், I know the interpretation of the அதனுடைய dream, அர்த்தமும் தெரியும். then Nebuchadnezzar wanted to worship him. நேபுகாத்நேச்சர் உடனடியா விழுந்து தானியேலையே வணங்கிடுவோம்னு யோசிக்கிறார். But Daniel said, no, worship my God. தானியேல் சொல்றார், இல்ல, என்னுடைய தேவனை நீர் தொழுது Because கொள்ளும். he's the revealer of secrets. அவர்தான் ரகசியத்தை வெளிப்படுத்துறவர். So Daniel was walking in a place of humbleness. தானியேல் ஒரு தாழ்மையான ஒரு நிலையில் அவர் நடக்கிறதை நான் காண்கிறோம். And then Daniel says, this is the dream. தானியேல் பிற்பாடு சொல்கிறார், இதுதான் அந்த கனவு He said, Nebuchadnezzar, you dreamt about this huge statue, நேபுகாத்நேச்சர் இந்த பெரிய சிலையை நீர் அங்க சொப்பனத்துல கண்டீர். a head of gold, அந்த தலை வந்து அங்கே பொன்னாய் which இருக்கிறது. talks about your empire, the Babylonian உம்முடைய empire. பேரரசை குறித்து அது கதைக்கிறது. Arms of silver, அங்கே கைகள் வந்து வெண்கலமாய் இருக்கிறது. talks about the empires of the Medes and the Persians. அங்கே மீதா பேர்ஷியா அந்த ராஜ்யத்தை குறித்ததாக இருக்கிறது. A stomach of brass, அங்கே உலோகத்தினாலே அங்கே வயிற்று பகுதி இருக்கிறதை which பார்க்கிறேன். talks about the Greek empire. அது கிரேக்க பேரரசை குறிக்கிறது. Legs of iron, அங்கே கால்கள் இரும்பினாலே ஆக்கப்பட்டது. which talks about the Roman empire. ரோமன் பேரரசை குறிக்கிறது. Constantinople in Turkey as one capital, and Italy, Rome in Italy as the other capital. இப்படியான தலைநகரங்களை குறிக்கிறது. And then it says the 10 toes. அது மாத்திரமல்ல 10 விரல்களை குறிக்கிறது, கால் விரல்களை. Now, have all these empires in history, this will test your history, have all these empires been and gone? இந்த பேரரசுகள் வந்து முடிந்ததா, அது கடந்து வந்துட்டுதா? Babylon,
Babylon, Medes and Persians, Medo-Persia, Greece, கிரேக்கர், Romans, ரோம். and now we're in these 10 toes. அதெல்லாம் வந்து போயிட்டு இப்ப நாங்கள் பாதத்துக்கு வந்துட்டோம், கால்களுக்கு. So Daniel saw this revelation thousands of years ago. ஆவே தானியேலுக்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக அந்த வெளிப்பாடு கிடைச்சது. But we have seen it now taken place. ஆனா இப்ப நாங்கள் பார்க்கிறோம் அந்த தீர்க்கதரிசனம் இப்பொழுது கடந்து வந்து சிலது கடந்து வந்து விட்டது. So if someone asks you, how do you know your God is real? ஆவே சிலர் உங்களை கேட்பீங்கன்னா உங்களுடைய தேவன் உண்மையானவர் என்று எப்படி உங்களுக்கு தெரியும்? Because the history of the world is in this book and it was written before புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது நடக்க முதலே சொல்லப்பட்டாச்சு. இப்படி தான் நடக்கும். If so much of it has already happened, don't you think the rest of it is going to happen as well? ஏற்கனவே அங்கே தேவன் சொன்னதெல்லாம் நடந்தபடியா இனி நடக்க போறது தேவன் சொல்வதா நடக்கும் என்பதை நீங்க சிந்திக்கவில்லையா? So people call us fools for Christ, but I say, well, you're a fool for not knowing him. ஆவே நாங்கள் இத்தனை ஜனங்கள் உலகம் எங்களை பைத்தியக்காரன்னு சொல்லலாம். ஆனா நாங்கள் அவர்களை பைத்தியக்காரன்னு சொன்னா தேவனை அறியாதபடியா அவர்கள் தான் பைத்தியமா இருக்காங்க. We can only speak with that boldness of that truth if we know the word of ஆவே God. தேவனுடைய வார்த்தையோட சத்தியத்தை அறிந்தாதான் சத்தியத்தை சத்தியமாய் நாங்கள் பேச முடியும். If we believe that Jesus is coming again. ஆவே நாங்கள் இயேசு திரும்ப வாரார் என்று நம்பினால், there are many Christians who do not believe that. அநேக கிறிஸ்தவர்கள் இந்த நாளை விசுவாசிப்பதில்லை அவர் திரும்ப வாரார். They believe we'll go through the tribulation. Well, good on them. Let them stay here, but I ain't going to be here. ஆவே அது அவியலை பொறுத்தது என்ன, சிலர் உபத்திரவத்தில் நாங்கள் இங்க தான் இருப்போம் என்று சொல்லுகிறார்கள். அவியல் இருக்கட்டும், ஆனா நான் நிக்க மாட்டேன். Because when that trumpet sounds, I will know that sound. ஆவே அந்த trumpet sound வரும்பொழுது எக்கால சத்தம் எனக்கு தெரியும், அதை அடையாளம் காண்பேன். And because I have purposed in my life not to defile my life with the things of the world. என்னுடைய ஜீவியத்திலே நான் இந்த உலக காரியங்களினாலே அசுசிப்படாதபடி நான் அந்த காரிய நோக்கத்தை நான் மிக உறுதியாக பிடித்திருக்கிறேன். I have the faith that Jesus will take me when he comes எனக்கு விசுவாசம் to take இருக்கிறது, his இயேசு bride. வரும்பொழுது நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். Do you have that conviction in your அந்த heart? உறுதி உங்களுக்குள்ள இருக்கிறதா? இயேசுக்கு வரும்பொழுது நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். You need to have it because you do not want to be here for the அந்த tribulation. உபத்திர காலத்தில் நீங்க அகப்படாதபடி அந்த உறுதியை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவோடு நீங்க இருக்கிறீங்க அந்த விசுவாசம். Jesus is not coming back for a lukewarm bride. ஆவே இயேசு கிறிஸ்து வந்து வெதுவெதுப்பான கிறிஸ்துவோடு அந்த மணவாட்டிக்காக வரவில்லை. He's coming back for a bride that's living according to his word. அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிற ஜீவிக்கிற மணவாட்டிக்காக வர்றார். ஹல்லேலூயா. And so this revelation that was given to Daniel, we are now in the 10 toes ஆவே of this தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட revelation. அந்த வெளிப்பாடு அன்னை நாங்கள் பார்க்கிறோம். அந்த 10 கால் விரல்கள் என்ற இடத்துல நாங்கள் சரித்திரத்தில் We are நிற்கிறோம். nearing the fullness of the time of the Gentiles. ஆவே புறஜாதிகளுடைய அந்த சரித்திரம் முற்றுப்பெற இடத்துல நாங்கள் நிற்கிறோம். And when the church is taken, the Jewish people will come into revival. ஆவே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு யூத ஜனங்கள் But you see, ரட்சிக்கப்படுவதற்குள்ள the வருவார்கள். last few days there have been fires in Israel. இஸ்ரவேலே கடந்த நாட்களை நாங்கள் இப்பொழுது கேள்விப்படுறோம். இஸ்ரவேலே தானா நெருப்பெரிஞ்சு And we have கொண்டிருக்கிறது. been praying for that to stop. நாங்கள் அதுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் அதை நிப்பாட்டும்படியாய். But you see, what happens in the natural is a sign of the supernatural. ஆவே இயற்கையில என்ன நடக்குதோ அது இயற்கைக்கு மேலாக நடக்கிற காரியத்துக்கு அடையாளமாக So இருக்கிறது. that's why we prayed on Friday for the fire of God's Holy Spirit to fall on Israel, for revival to come to the Jewish ஆவே நாங்கள் people. வெள்ளிக்கிழமை அதுக்கு தான் ஜெபித்திருந்தோம். யூத ஜனங்களுக்கு மேலே தேவனுடைய எழுப்புதலின் அக்கினி ஊற்றப்பட வேண்டும் என்று. Don't look at the news and take it as bad news. Look at the news and pray it into good news, into the ஆவே நீங்கள் spiritual நியூஸை realm. பார்க்கும் பொழுது அது ஒரு துச்செய்தியை எடுக்க வேண்டாம். அதை எடுத்து அதை ஜெபித்து அதை மாற்றுவதற்காக சரித்திரத்தின்படியாய் நாங்கள் ஒப்புக்கொடுப்போம். We are just here on loan in this earth. இந்த பூமியிலே நாங்கள் ஒரு கடனாகத்தான் இங்கே இருந்து It's a கொண்டிருக்கிறோம். training ground for heaven. ஆவே பரலோகத்துக்கு போறதுக்கு நீங்க பயிற்றுவிக்கும்படியா இந்த இடத்துல இருக்கிறோம். God needs warriors in heaven because when he comes back to rule and reign, he wants a mighty army to come with தேவனுக்கு him. யுத்த வீரர்கள்லாம் பரலோகத்திலே தேவை. திரும்பவும் அவர் வந்து இந்த பூமியில் ஆட்சி செய்ய வரும் பொழுது அவர் அந்த யுத்த வீரர்களை கொண்டுதான் அவர் He எல்லாத்தையும் does நடப்பிப்பார். not want a weak church. ஆவே ஒரு பலவீனமான சபை அவருக்கு வேண்டாம். I wonder how many of us, if we were in Syria and had our heads on a block and about to have it chopped off, would say, yes, I'm still a Christian, or we would run. ஆவே நாங்கள் எத்தனை பேர் சிரியாவில் இருந்து எங்களுடைய தலை வந்து அங்கே அரிவாள்ல போடப்படுறது, அங்கே தலையை வெட்ட போறாள், அந்த நேரத்திலே நாங்கள் சொல்லுவோம் நான் கிறிஸ்தவன் இயேசுக்கா மரிப்பேன் என்று எங்களால் சொல்ல You see, முடியுமா? the battles that we face in the Western world are nothing compared to what the churches in persecution are going through. ஆவே
மேற்கு தேசத்துல இருக்கிற எங்களுக்கு விளங்காது சபைகள் எப்படிப்பட்ட உபத்திரவமும் குற்றப்படுத்தக்கூடாயும் போய் And வேதனைப்படுகிறார்கள். those churches are growing and growing and growing. Why? Because of persecution, what they அப்பேற்பட்ட have to சபைகள் face. வளர்ந்து கொண்டே இருக்கிறதுக்கு காரணம் உபத்திரத்துக்குள்ளே அவள் நின்று பிடிக்கிறபடியா. The worst thing we're probably going to face today is a policeman stopping us for speeding. ஆவே இப்ப நாங்கள் எங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா நான் ஸ்பீடா ஓடினேன் போலீஸ் நிப்பாட்டினான் அவனை விட்டுட்டான் அதான் எங்கட சாட்சியா இருக்கு. So I'm saying that because I was coming today and a policeman was in front of me and he put his light on. I thought, is that for me or that person in front of நான் me? அது செய்யறேன்னு சொன்னா நான் இன்னைக்கு வரும் பொழுது எனக்கு முன்னால எனக்கு பின்னால கண்ணாடியில தெரிஞ்சது போலீஸ் லைட் போட்டான். அதுக்கு அதை நான் சொல்றேன் அவன் சொல்ல என்னத்தான் நிப்பாட்ட போறானா இன்னொரு ஆளையோண்டு நான் எனக்குள்ள நான் யோசித்தேன். But actually I seen that guy. He cut right in front of me and I thought, I wish there was a policeman here. And there he came out of the blue and took him to the side. அவ எனக்கு முன்னால வந்து ஒரு ஆள் ஸ்பீடா ஓடி போயிட்டாரு இவ்வளவு எனக்கு தெரியாது. ஸ்பீடா போயிட்டு Yeah, you were. அவரை சைடுக்கு கொண்டு no I didn't She have was any deep phone. in power prayer. I didn't have the phone. I had this note. Okay. Okay. ஆனபடியால் அவர் ஒரு சைடுக்கு எடுத்து கொண்டு போய் அவரோட கதைச்சார். அப்ப எனக்கு தெரியும் அவரை தான் அவர் பிடிச்சாருன்னு. But anyway, when Daniel gave this revelation to Nebuchadnezzar, Nebuchadnezzar was so impressed that he promoted him. ஆவே தானியேல் வந்து அங்கே நேபுகாத்நேச்சருக்கு இதை கொடுத்த பொழுது இந்த விளக்கத்தை அவரை உயர்த்தினார். And he lifted him up to a high place in the Babylonian ஏன்னா kingdom. உயர் பிரதானிகள் ஒரு இடத்துக்கு அவரை கொண்டு வந்தார் பாபிலோன்ல. ஏன்னு சொன்னா அவருக்கு அந்த அர்த்தம் அங்கே And he சொல்லப்பட்ட put him in charge of all those wise men. அது மாத்திரமல்ல எல்லா ஞானவான்களுக்கு மேலே அவரை பொறுப்பாய் So விட்டார். Daniel, who was a refugee, who was a slave, suddenly he's up there in the high தானியேல் places. இப்பொழுது ஒரு அகதியாய் ஒரு அடிமைத்தனத்திலே அல்லது அடிமையா இருந்தவன் திடீரென்று அவன் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு Now we உயர்த்தப்படுகிறான். can look at this in two ways. ரெண்டு விதமாய் நாங்கள் இதை We can பார்க்கலாம். we can say that when we honor God, God will promote us. ஆவே நாங்கள் தேவனை கனப்படுத்தும் பொழுது தேவன் எங்களை உயர்த்துவார். அதை நாங்கள் பார்க்கலாம். He will give us power in the realm of the world. ஆவே உலகத்தின் எங்களுடைய சூழ்நிலைக்கு கூட அவர் எங்களுக்கு வல்லமை கொடுப்பார். But at the same time, in the spiritual realm, if we look, we can see that God took Daniel from being a slave and gave him power over his enemy. ஆவே ஆவிக்குரிய விதத்தை நீங்க பாப்பீர்களா இருந்தால் தானியேலை சத்துரு அடிமையா வச்சிருந்தான். ஆனா இப்பொழுது சத்துருக்கு மேலாக தேவன் அவனை உயர்த்தி அங்க வல்லமையை கொடுத்தார். When we purpose to live for God, when we are people of prayer, when we hear the revelation of God, God will fill us with the power of His Holy Spirit to put the spiritual enemy under our ஆவே feet. நாங்கள் தேவனுக்காக ஜீவிக்கிற ஜனங்களாக தேவன் கொடுத்த அந்த அதிகார வல்லமையை நாங்கள் அடையாளம் காணுவதாக தேவனுக்காக எங்களுடைய ஜீவியம் இருக்கும் பொழுது சத்துருக்கும் மேலாக அவர் ஜெயம் கொடுத்து எங்களுடைய பாதத்துக்கு கீழே சத்துருவை கொண்டு வருவார். More than having power in the world and promotion in the world, we will be lifted up in the spiritual realm to have authority over the demonic forces so that we can help others to come out of. ஆவே உலகத்திலே எனக்கு நல்ல பதவி வேணும் உயர்வு வேணும் அப்படி அல்ல. தேவன் அது தார எல்லாம் அதில் இல்ல காரியம் முக்கியம் வந்து ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேவன் எங்களை உயர்த்தும் பொழுது சத்துருவின் காரியங்களுக்கு மேலாக தேவன் எங்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து எங்களுக்கு ஜெயத்தை So we can கொடுக்கிறார். help people to come out of bondage. ஆவே அடிமைத்தனத்திலே இருக்கிற கட்டுகள் இருக்கிறவளை நாங்கள் விடுதலை ஆக்க Whether முடியும். that be prison bondage or physical bondages or சிறைச்சாலையா mental இருக்கலாம் அல்ல bondages. மாம்ச பிரகாரமான கட்டுகளா இருக்கலாம் எங்களாலே முடியும் அவளை வெளியே கொண்டு வர. All of us need to be walking in this kind of realm in these days. இப்பேற்பட்ட அந்த ஆவிக்குரிய மனிதர்களாய் நாங்கள் இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். And so these four principles, நாலு விதமான ஒரு ஒழுங்குமுறையை நான் இங்கே சொல்லினேன். they go right throughout the book of Daniel. அவை தானியேல் புத்தகத்தை முழுக்க நாங்கள் அதை பார்க்கிறோம். But if we look at these four principles, we can also see they are the principles of the Christian life. அவை இந்த நாலு காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த நாலு குறிப்புகளும் வந்து கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு முக்கியம். Because when we purpose in our heart to know God, we will get saved. ஆவே நாங்கள் தேவனுக்கான இருதய முடிவுள்ளா இருப்போமே தான் நிச்சயம் அங்கே ரட்சிப்பு வந்திருக்கு. But it has to come from our heart, salvation. ஏன்னா ரட்சிப்பு இருதயத்திலிருந்து தான் வருகிறது. Salvation does not come from our parents. ஆவே எங்களுடைய பெற்றார் ரட்சிக்கப்பட்டபடியால நாங்களும் ரட்சிக்கப்பட்டோம்னு நாங்கள் நினைக்க கூடாது. Christianity is not generational. ஆவே கிறிஸ்தவம் வந்து என் அப்பா கிறிஸ்தவம் பூட்டன் கிறிஸ்தவம் நான் கிறிஸ்தவம் Most கிடையாது. religions are generational. எத்தனையோ சமயங்கள் வந்து சந்ததியாக ஒரே சமயம். There are so many Hindus. I asked them, well, why are you in this religion? I don't know. My parents were, so I'm just doing the எத்தனையோ same இந்துக்களை thing. நான் கேட்கும் பொழுது ஏன் நீங்க இந்த சமயத்தை
பிடிச்சு கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் தெரியாது. என் அப்பா அம்மா இந்து, நானும் இந்து. I know more about Hinduism than most of the Hindus, I would say. சில இந்துக்களோட கதைக்கும் பொழுது அவியலுக்கு அவன் சமயத்தை பற்றியே பெருசா தெரியாது. அதிலும் பார்க்க நான் கூட இந்த சமயத்தை I know more about their gods than they do. அவளுடைய தேவர்களை கடவுள்களை நான் அறிந்திருக்கிறேன். அதில் பெயர்களை அவைகளுக்கு தெரியாது. I know more about what spirits are attached to their gods than they அவையில் do. ஒவ்வொரு கடவுள்களுக்கும் அப்படிப்பட்ட ஆவிகள் பிணைக்கப்பட்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும். Because if you're going to be a missionary in a culture, you need to know the culture and the religion. கலாச்சாரத்துல நீங்க மிஷனரியா இருக்க வேண்டும் சொன்னா அந்த கலாச்சாரத்தையும் அந்த மிஷனுக்கு நாங்கள் தேவையான காரியம் அவருடைய சமயத்தையும் அறிந்து கொள்ள And வேண்டும். so I want to say to you, if you have not personally accepted Christ into your life without and you're just going to church because your parents are going to church, there's not salvation. அவனுடைய நாளும் கூட நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கலாம். இந்த நாளே உங்களுடைய பெற்றார் சபைக்கு போறடைய நானும் வாரேன் என்று அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு இருந்தால் உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் இயேசுவை நீங்கள் அறிக்கை செய்து ஏற்றுக்கொண்டீங்களான கேள்வி. Salvation is when you say, I want you to live in my life, Lord Jesus. என்ன ரட்சிப்புன்னு சொன்னால் இயேசுவே என்னுடைய ஜீவியத்தில் நீங்கள் ஜீவிக்கணும், நான் அதுக்கு If I அனுமதிக்கிறேன். have sinned against you with my knowledge, without my knowledge, forgive me, Lord Jesus. ஆண்டவரே இயேசுவை நீ உன்னை அறிந்து கொண்டோ அறியாமலோ நான் ஒரு பாவம் செய்திருப்பேனா என்ன மன்னித்தேன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அந்த இடத்துக்கு நாங்க வரணும். Come and live in my life. என்னோட ஜீவியத்துல நீங்க வந்து வாழணும். And show me how to live through your word. உங்களுடைய வார்த்தையோட எப்படி வாழணும் ஜீவிக்கணும் எனக்கு காண்பியும் ஆண்டவரே. That's what being a Christian is. அதுதான் மெய்யான கிறிஸ்தவனுக்கு உரிய அறிக்கை. It's not generational. ஆவே நான் சந்ததியா கிறிஸ்தவளா இருக்கிறோம் And so என்பதெல்லாம் don't உண்மை think இல்லை. because you come to church that you are a Christian. ஆவே அது கூட உங்களை முட்டாள்கள் ஆக்கவே அது வஞ்சிக்கப்படுகிறீர்கள். என் அம்மா அப்பா கிறிஸ்தவனாவே நானும் கிறிஸ்தவன் நினைக்கிறது. This is just a meeting. இது சும்மா ஒரு மீட்டிங் தான் நாங்க வந்துட்டு போறோம். If Christ lives in you, he lives in you every day, wherever you go, whatever you say. ஆவே தனியா மீட்டிங்ல மட்டும் தான் கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து கொள்றதல்ல, எங்களுடைய ஜீவியத்தில் அனுதினமும் போராடம் வாரடம் எல்லாம் கிறிஸ்து உங்களுக்கு கூட அவர் வாழ்ந்து. And if he's living within you in that way, there is no way that you will go against his word. ஆவே நிச்சயமாக கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று சொன்னா நீங்கள் அப்படி வாழ்கிறீர்களா அவருடைய வார்த்தைக்கு மாறாக நீங்க நடக்க மாட்டீர்கள். Because everywhere you go, you take Christ. நீங்க எங்க போனாலும் கிறிஸ்துவோட தான் போறீங்க. And he will not allow you to go to some places. ஆவே அவருக்கு சித்தமில்லாத இடத்துல உங்களை அனுமதிக்க மாட்டார். He will not allow you to do some things that maybe your flesh is lusting after. ஆவே உங்களுடைய மாம்சம் இச்சிக்கிற காரியங்களை செய்யும்படி அவர் அனுமதிக்க மாட்டார். Because there is a line that the Holy Spirit has placed within your spirit. உங்களுடைய ஆவியிலே பரிசுத்த ஆவியான ஒரு உதவி கோடை போட்டு வச்சிருக்கிறார். And so in these days we have to live for Christ. ஆவே இந்த நாட்களே நாம் கிறிஸ்துவுக்காக ஜீவிக்க வேண்டும். You cannot have one foot in one boat and one foot in the other. ஆவே ஒரு காலை ஒரு கப்பல்லையும் இன்னொரு காலை இன்னொரு கப்பல்லையும் நாங்க வைக்க முடியாது. My father owns boats. என்னுடைய அப்பாக்கு நிறைய போட்ஸ் இருக்குது. And believe me, that's very uncomfortable when you do that. அப்படி ரெண்டு போட்ல காலை வச்சா one boat is going to go that way, அசௌகரியமா one boat இருக்கு. is going to go that ஒரு way. போட் அந்த பக்கம் போகுது, ஒரு போட் இந்த பக்கம் போகுது, எவ்வளவு அசௌகரியமா இருக்கு. And what's going to happen to you? ஆவே உங்களுக்கு என்ன நடக்க போகுது? நீங்க ரெண்டு கிடையில விழ போறீங்க. Very, very uncomfortable. அது மிகவும் ஒரு அசௌகரியமான வாழ்க்கை. So our God is a God of truth. ஆவே எங்களுடைய தேவன் சத்தியத்தின் தேவன். How many of you here have read the whole Bible? எத்தனை பேர் இங்க வேதத்தை முழுதா வாசிச்சு முடிச்சிட்டீங்க? Oh, has to be your goal. அது உங்களுடைய இலக்கா இருக்கட்டும் இந்த புதிய வருடத்துல. Because if you've read the whole Bible once, you don't have to understand it or read it so that you get the fullness of who God is inside of ஆவே you. நீங்கள் அனுதினமும் இதை வாசித்து அந்த வேதாகமத்தை வாசித்து முடிப்பீர்களா இருந்தால் முழுக்க விளங்கிக் கொள்ளாவிட்டால் உங்களுடைய தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளலாம். And so Daniel, he became a very powerful man. தானியேல் மிகவும் ஒரு வல்லமையான ஒரு மனிதனாய் இருந்தார். And it says in Daniel 5 verse 12 that he had an excellent spirit. ஆவே நாங்கள் பார்க்கிறோம் 5:12 நாங்கள் வாசிக்கிறோம் தானியேலே அவனுக்குள்ளே விசேஷித்த ஆவி ஒன்று இருந்தது. விசேஷித்த ஆவி இருந்தது. I just want to go back also that these four things, if we look at, they are the four principles of the Christian life. கிறிஸ்துவுடைய ஜீவியத்திலே இந்த நாலு முக்கியமான காரியங்கள் தானியேலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். When we purpose to follow God, we will get saved. அதாவது தேவனை நாங்கள் வாஞ்சிப்போமா இருந்த அந்த நேரத்தில் எங்களை தேவன் ரட்சிக்கிறார். After we get saved and we begin to seek God, we learn to pray. அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனை நோக்கி எங்களை வாஞ்சை இருக்குமா இருந்தா நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். And when we pray, we begin to sit and listen to the word of God, so we get
ஜெபிக்கும் perception பொழுது because தேவனுடைய வார்த்தையினூடான வெளிப்பாடுகளை கிடைக்க God begins to speak to us. எங்களோட பேச ஆரம்பிப்பார். And then when God speaks to us, we get filled with the power of God, and that power is His Holy அவர் Spirit. தேவன் எங்களோட பேசும் பொழுது அவருடைய வல்லமை எங்களை அவருடைய வல்லமையால நிறைப்பார். அதனூடாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய கிரியை And so செய்வார். these four principles can work throughout your whole life. இந்த 4 விதமான எங்களுடைய நித்திய நோக்கங்கள் எங்களுடைய ஜீவியத்தை அது நடத்தும். They are the principles that have guided us in doing all that we are doing இந்த for His 4 kingdom. காரியம் தான் எங்களுடைய ஜீவியத்திலே தேவனுடைய ராஜ்யத்துக்காக எங்களை வழி நடத்துகிறது. Daniel was a man with an excellent spirit. தானியேல் விசேஷித்த ஆவியுள்ள ஒரு மனுஷனாய் இருந்தார். Doesn't matter what he was going through, he always saw the good in that situation. என்ன போராட்ட சூழ்நிலை கூட போனாலும் அது எப்படி நன்மையாய் மாற்றப்பட முடியும் என்ற ஒரு நல்ல நோக்கம் அவனுக்குள்ளே திட்டம் இருந்தது. And as God's people, we need to see the good in the bad. தேவனுடைய ஜனங்களாகிய நாங்கள் நல்லதையும் அங்கே கூடாதே நாங்கள் காண வேண்டும். Because if we don't, we will only see the bad. நாங்கள் அப்படி நாங்கள் ரெண்டையும் காணலைன்னா நாங்கள் கூடாத மட்டும் தான் பார்க்க போறோம். And we will allow the bad to overwhelm us. அதனாலே அந்த துர்க்காரியங்கள் எங்களை மேற்கொள்ள பார்க்கலாம். But if when we're looking at something, we say, okay, this situation is really bad, but I believe God is going to bring it to this, and this is the turning point where we will see the goodness of God in this situation. நாங்கள் போராட்டமான சூழ்நிலை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். ஆனா அதிலேயும் கூட நாங்கள் எப்படி அது மாற்றப்படலாம், எப்படி இது நன்மைக்கு எதுவாய் அங்க மாற்றப்பட முடியும் என்பதை நாங்கள் உறுதியாக பார்க்க வேண்டும். And we have to understand as God's people that even if we do purpose to follow God with our lives, if we are people of prayer, if we do hear from God, if we are people of power, we will still have battles. நாங்கள் ஒரு காரியம் தேவனுடைய ஜனங்களாகிய நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம், தேவன் கிரியைகள் செய்கிறார், அவர் வெளிப்படுத்துற எல்லாம் ஓகே. ஆனாலும் ஆவிக்குரிய மனிதர்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். எல்லாத்தையுமே நாங்கள் சரியா செய்து விளங்கிக் கொண்டு வேதத்தின்படி நடந்தாலும் போராட்டங்கள் வரும். We have battles. எங்களுக்கு போராட்டங்கள் வரும். The more you do for God, the more battles you're going to have. தேவனுக்கு நீங்க செய்ய போறீங்களோ எழும்புறீங்களோ அவ்வளவுக்கு யுத்தம் பெறலாம். And when we are in battles, we have to understand the power of the flesh. போராட்டங்களை நாங்கள் இருக்கும் பொழுது மாமிசத்தினுடைய போராட்டத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். Because it is often the flesh that leads us into battle. ஆனா பாருங்க, மாமிசம் தான் அதிகமா எங்களை யுத்தத்துக்குள்ளே கொண்டு வருகிறது. Joseph, when he was a young man, he was working in Potiphar's house. And he was tempted by his wife. யோசேப்பை நாங்கள் பார்க்கிறோம். போத்திபாருடைய வீட்டிலே அவன் வேலை செய்து கொண்டு இருக்கிறான். அந்த இடத்துல போத்திபாருடைய மனைவினாலே அவனுக்கு ஒரு சோதனை வருகிறது. And it wasn't just once. ஒருக்கா மட்டுமல்ல, many times he escaped. அவன் அங்கே சோதிக்கப்படுகிறான். And in the end, when she was so persistent, where her lust was so strong after Joseph, it says that he ran, he flee. யோசேப்பை குறித்து அவருடைய வார்த்தைகள் மிகவும் கடுமையா இருந்தது. அது மாத்திரம் அவன் எப்படியாவது இதுக்குள்ளே பிடித்துக் கொள்ளணும் அவன் நினைக்கிற வழியில அந்த இடத்தை விட்டு அவன் ஓடுகிறதை நாங்க பார்க்கிறோம். How could he do that? எப்படி அவன் அதை செய்து கொண்டான்? Because he had self control. அவனுக்குள்ள இச்சை அடக்கம், தன்னடக்கம் இருந்தது. He knew his calling in his life. அவருடைய ஜீவியத்திலே தேவனுடைய அழைப்பு அவனுக்கு எப்பொழுதும் முன்னாக இருந்தது. And if he had fallen to that temptation, he would never have risen to where God needed him to be. அந்த பாவத்தில் அவன் விழுந்திருப்பானாய் இருந்தால் தேவன் அவனுக்காக வைத்திருந்த அந்த உயர்வை அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. Do you know what is your calling in God? தேவனுக்குள்ள உங்களுடைய அழைப்பு என்ன? அதை சிந்தித்து If you don't, you're going to go round and round in circles in your life. உங்களுடைய அழைப்பை நீங்கள் அறிந்து கொள்ளாவிட்டால் உங்களுடைய ஜீவியத்திலே நீங்கள் ஒரு வட்டத்திலே போய் கொண்டிருப்பீங்க. You need to write down what is your calling. உங்களுடைய அழைப்பு என்ன என்பதை நீங்கள் எழுதிக் கொள்ள வேண்டும். What is your destiny? நீங்கள் எங்க போய் சேர போறீங்க, முடிவடைய போறீங்க, உங்களுடைய டெஸ்டினி என்ன? And you need to understand that even Satan, he knows your destiny. He knows your calling. ஒரு காரியம் நீங்க விளங்கிக் கொள்ளணும், சாத்தானுக்கு தெரியும் நீங்க என்ன அழைப்புல இருக்கீங்க. And he is going to try and stop you from reaching that. நீங்க அந்த அழைப்பை போய் அடையாதபடி சாத்தான் திட்டப்படுத்திக் கொள்வான் உங்களை நிறுத்துவதற்கு. He's going to come with every temptation to stop you from fulfilling the true calling that is in your life. ஒவ்வொரு சோதனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வருவான் அந்த அழைப்பில இருந்து நீங்க விழுந்து போகும்படியாய். Whether you're young or old, every person here has a calling. நீங்கள் வாலிபமாய் இருக்கலாம், உங்களுக்கு வயது வந்திருக்கலாம், எப்படி இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய அழைப்பு இருக்கிறது. And if you are not walking in that calling, you are wasting God's time. தேவன் அழைத்த அழைப்பிலே நீங்கள் நடக்கவில்லை என்றால் தேவனுடைய நேரத்தை வீணடிக்கிறீர்கள்.
இருக்கிறீர்கள். Because now is the time, God's word says. தேவனுடைய வார்த்தை சொல்ல இப்பொழுதுதான் அந்த Now is the time to do what God has called you to இப்பதான் do. தேவன் உன்னை அழைத்த அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நாள். And so self-control is such an important characteristic that we have to have in our அவை lives. தன்னடக்கமானது தேவன் எங்களுக்கு கொடுத்த காரியங்களை ஜெயங்கொள்ளும்படியா உதவி செய்ய. In Romans 6 and verse 12. ரோமர் 6:12 நாங்கள் வாசிக்கிறோம். It says, do not let sin reign in your mortal bodies so that you obey its evil desires. அவை உன்னுடைய மாம்சம் உன்னுடைய பாவம் உன்னுடைய மாம்சத்தை கட்டுப்படுத்த விட வேண்டாம். ஏன்னா அது பிசாசுடைய கிரியைகளை அல்ல சாத்தானுடைய வாஞ்சைகளை நிறைவேற்ற வைக்கும். Reign in your mortal body so that you obey its evil desires. அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்கள் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் மாம்சத்தின்படி பிழைக்காதிருங்கள். The things that you struggle with when you are young will not be the same things that you struggle with when you are older. அவை நீங்க வாலிப வயதாக இருக்கும் பொழுது நீங்கள் எதை போராடுறீங்களோ வயது போய்க்கொண்டு இருக்கும்போது அதே போராட்டம் இருக்குமென்று நாங்கள் சொல்ல முடியாது. But for each of us there will be temptations. அவை நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ விதமான பரீட்சைக்குள்ள அல்ல சோதிப்புகளை உட்படுவோம். It doesn't matter how righteous you might be, the enemy will bring before you so many temptations. நீதிமான்களாய் இருந்தாலும் பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும் சாத்தான் ஏதோ விதத்திலே அங்கே உங்களுக்குள்ளே போராட்டத்தை கொண்டு வருவான். And self-control means a lifestyle characterized by discipline and not impulse. ஆவே தன்னடக்கமானது எங்களை நாங்கள் சிற்றிப்பதனூடாக அது மாத்திரமல்ல அடிக்கடி எங்களுடைய மனதை மாற்றிக்கொண்டு இருக்காமல் ஒழுங்காய் நடப்பதற்கு உதவி செய்யும். Most of us do not like discipline. எங்கள் அநேகருக்கு சிற்றிப்பு விருப்பம் இல்லை. Most of us will make a decision, snap, impulse decision. ஆவே நாங்கள் சில சிற்றிப்பு வரும் பொழுது உடனடியாக நாங்கள் வேறு தீர்மானங்களை எடுக்கிறோம். எங்களால அதில் நிலைக்க முடியாது. Husbands, your wives go to the shop with a shopping list. ஆவே புருஷன்மாரே உங்களோட மனைவி ஒரு ஷாப்பிங் லிஸ்டோட கடைக்கு போறா. It's Black Friday. Black Friday. All the shops 70%, 40%, 60%, everything on sale. Your wife is going to Loblaws. Oops, suddenly she's in Banana Republic. ஆவே அவ லொப்லோஸ் போறா இப்ப Banana Republicல நிக்கிறா. Oh, that's a nice shirt. Oh, that's a nice skirt. ஆவே இது நல்ல ஒரு ஸ்கர்ட்டா இருக்குது. அப்படியே இத வேண்டுவாம். Money finished, no groceries. காசு முடிஞ்சது ஆனா இப்ப பால் மேடையில முட்டை மேடையில பானம் மேடையில. That is called impulse shopping. அதான் வந்த impulse shopping ன்னு சொல்றது திடீர்னு மாறிக்கொண்டு இருக்கு. Nowadays sometimes the guys are worse than the girls, I think. ஆனா இந்த நாட்கள்ல வந்து ஆண் பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகளும் பார்க்க மோசமா இருக்கணும். Especially if there's an Apple shop on the way or a computer, a telephone shop. Apple orange அது இல்ல, Apple shop. Okay, computer shop இருந்தா they can be tempted to go into that place with impulse. பால் முட்டை பான் வண்ட போனவே இப்ப அந்த கடைக்குள்ள போயிட்டேனாம். அவைகளுக்கும் சோதனை வருகிறது. And so it's so easy for us in these days to be impulsive about the things that we decide. மிக இலகுவாக நாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோம். And so God wants us to be a people who walk in self-control. ஆவே நான் தன்னடக்கமுள்ள ஜனங்களாய் ஜீவிக்கணும்னு தேவன் விரும்புகிறார். Shadrach, Meshach and Abednego, they decided with Daniel they would not worship the idols of Babylon. Shadrach, Meshach, Abednego தானியேலோடு கூட ஒருமனப்பட்டு தீர்மானம் எடுக்கணும் அந்த விக்கிரகத்தை நாங்க வணங்க போறது சுரூபத்தை வணங்க போறது இல்லை. They would trust God in every battle. அவர்கள் எல்லா யுத்தத்திலும் தேவனை அவர்கள் நம்புவார்கள். And for each of us we have to be people who do not allow the enemy to overcome our mind, நாங்கள் ஒவ்வொருவரும் தீர்மானிக்கணும் எங்களுடைய சிந்தைகள் எங்களுடைய ஆவி or our flesh. எங்களுடைய மாம்சம் சத்துருவினாலே மேற்கொள்ளாதபடி